இப்ப 7வது படி. இப்படி பக்தி யோகத்தில் நீ இடைவிடாது ஈடுபட்டு, இப்ப எதுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணன் சொன்னான்னா, முன்னாடி இடைவிடாது பகவானையே சிந்திக்கணும்னா, அப்ப நமக்கு சந்தேகம் வரும், இடைவிடாது பெருமாளையே சிந்திப்பதுன்னா எப்படி முடியும்னு. ஆனா இப்ப பாருங்க, யாராவது ஒரு அன்பரை எழுத்தாப்புல பார்த்தாலும், அவருக்குள்ள பெருமாள் இருக்காரு. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா அவருக்கு ததியாராதனை பண்ணணுமே, அப்ப பெருமாளின் சிந்தனைங்கிறது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு நதியை கடந்து போனாலும் இதுல பெருமாள் இருக்காரு, மூச்சு விட்டாலும் மூச்சுல பெருமாள் இருக்காரு. எல்லாத்துலயும் எம்பெருமானை பார்க்கிறோம். சூரியனை பார்த்தா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா, பெருமாளை பார்க்கிறோம். இப்படியே பக்தி யோகத்துல ஈடுபட்டா 7வது படி என்னையே அடைவா. 7வது படி சொல்றான் கிருஷ்ணன், பிராயேண பக்தி யோகேன சத் சங்கேன வினோத்தவா நோபாயோ வித்யதே சத்ரியங்கு பிராயணம் ஹி சதாமகம். இந்த பக்தி யோகத்தை தவிர, அதுவும் சத் சங்கத்தால் விளையும் பக்தி யோகத்தை தவிர என்னை அடைவதற்கு வேற வழியே கிடையாதுடா. இந்த பக்தி யோகத்தால் தான் என்னை அடையலாம். புத்தவா, நீ என்ன கேட்ட? நீ பாட்டுக்கு புறப்பட்டு போறியே, உன்னை பிரிந்து எப்படி இருப்போம்? என்னை அடைவதற்கு வழி சொல்லிட்டேன். சத் சங்கத்துல சேர்ந்துரு, பக்தி யோகத்தில் ஈடுபடு. அதை தத் பரமம் குஹ்யம் ஸ்ருண்வதோ யது நந்தனா சுகோப்பியம் அபி வக்ஷ்யாமி தொம்மே பிருத்ய சுஹ்ருத் சகா. நீ என்னுடைய அடியவன், நீ எனக்கு நண்பன், அதனால பெரிய ரகசியத்தை சொன்னேன், இந்த பக்தி யோகத்துல ஈடுபடு. உத்தவர் கேட்டார், நீ சொல்றதெல்லாம் எளிமையா சொல்லிட்ட, இருந்தாலும் பக்தி யோகம்னா கஷ்டமா இருக்கும் போல இருக்கே, இது எல்லோராலும் எளிமையாக செய்ய முடியுமா? நீ இது வரைக்கும் சொன்ன ஸ்டெப் எல்லாம் நினைச்சு பாரு. நீ 7வது படி சொல்ற, இந்த 7வது படிக்கு வந்து விட்டால் அந்த பக்தன் எம்பெருமானுடைய திருவடிவாரத்தையே அடைந்து விடுவான்னு சொல்ற. 6 படி கடந்து 7வது படியில வந்து இந்த சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையை விட்டு மோட்சம் போறதுன்னா அதெல்லாம் அவ்வளவு எளிதான்னா. கிருஷ்ணன் சொல்றான், பாருப்பா, பக்தி யோகம்ங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல. நான் உனக்கு சில ரோல் மாடல் சொல்றேன்னா. அதுதான் பகவத்கீதைக்கும் உத்தவ கீதைக்கும் வித்தியாசம். இதுல ரோல் மாடல் காட்டுறார். இந்த பக்தி யோகத்தில் இதுவரை யார் ஈடுபட்டிருக்கான்னா, அசுரர்களிலே விருத்ராசுரன், பிரகலாதன், விஷபர்வன், மகாபலி, மயன், இவாள்லாம் பக்தி யோகத்துல ஈடுபட்டு என்ன அடைஞ்சிருக்கா. ராட்சசர்கள்ல விபீஷணன், அவன் சரணாகதி பண்ணியிருக்கான், பக்தியிலையும் ஈடுபட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த விசாரம் தேவையில்லை. ஆனா விபீஷணன் ஒரு அரக்கன் என்ன வந்து அடைஞ்சிருக்கான். அப்புறம் மிருகங்கள்ல உதாரணம் சொல்லணுமா, சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், கஜேந்திரன். பறவைகள்ல உதாரணம் சொல்லணுமா, ஜட்டாயு. வணிகர்கள்ல உதாரணம் சொல்லணுமா, துலாதாரன். இன்னும் வேற யாரா வேணுமா, தர்மவியாதர். பெண்கள்ல வேணுமா, திரிவக்ரா, கோபிகைகள், ரிஷி பத்னிகள். நீ எங்க தேடினாலும் இந்த பக்தியால் என்னை அடைந்தவா நிறைய பேர் இருக்கா. இவ கர்ம யோகமோ ஞான யோகமோ கூட அனுஷ்டிக்கல, இவ யாரும் வேத அத்தியனம் பண்ணல. அவளுக்கு ஆத்மா பரமாத்மா தெரியுமானா அதுவும் கேள்விதான். ஆனா அவளுக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியும், பகவான தெரியும், கிருஷ்ணனை தெரியும், ராமனை தெரியும், நரசிம்மனை தெரியும். அவன்கிட்ட உண்மையான அன்பு வச்சிருந்தா, இங்க கிருஷ்ணன் சொல்றான், அந்த அன்பாலையும் சத் சங்கத்தாலையும் அவ என்ன வசப்படுத்திட்டாடா. நீ கர்மயோகத்திலேயோ ஞான யோகத்திலேயோ ஈடுபட்டால் நீ என்ன தேடி வரணும். ஆனா இது எதுவுமே தெரியாது, என்கிட்ட அன்பு மட்டும் இருக்குன்னு சொன்னா நான் உன்னை தேடி வந்துருவேன். அதான் மத்தவாள்லாம் இவா பெருமாளை தேடி போறாளாம். ஆனா கோபிகைகளை போல யாருக்கு அன்பு இருக்கோ அவளை தேடி பெருமாள் வந்துடுறார். கேவலேன கி பாவேன கோபியோ காவோ நகா மிருகாகா. ஆயர்பாடியில உள்ள கோபிகைகள் மட்டும் இல்ல, அந்த பசுமாடுகள். பசுமாடுக்கு வேதம் தெரியுமா, பசுமாடுக்கு கர்மயோகம் ஞான யோகம் தெரியுமா, கிருஷ்ணனை தெரியும். கிருஷ்ணன் திருவடியை போது நக்கிண்டே இருந்தது அந்த பசுமாடுகள். கிருஷ்ணன் அதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டானே. அந்த பசுமாடுகள் என்ன, நகாகா மிருகாகா. அங்க மரங்கள் இருந்ததே, பிருந்தாவனத்துல உள்ள மரங்கள்லாம் மோட்சம் போறதாம். மிருகாக, பிருந்தாவனத்தில் உள்ள மிருகங்கள் நற்கதி அடைகின்றன. எல்லாம் எப்படிப்பா, எல்லாம் என் மீது உள்ள ஒரு அன்பால, எல்லாம் சத்சங்கம் அதுக்கு கிடைச்சது. அந்த மரத்துக்கும் பசுவுக்கும் மிருகத்துக்கும் சத்சங்கம் கிடைச்சது. அதனால எல்லோரும் நற்கதி அடைந்தார்கள். யம்ன யோகேன சாங்கியேன தானவ்ரத தபோத்வரைஹி வியாக்கியா சுவாத்தியாய சந்நியாசைஹி பிராப்னுயாத் யத்தனவான் அபி. கிருஷ்ணன் சொல்றான், நீ யோகம் பண்ணியோ, சாங்கிய சாஸ்திரம் கற்றோ, தானம் பண்ணியோ, விரதம் இருந்தோ, தபஸ் பண்ணியோ, யாகம் பண்ணியோ, வேதம் படிச்சோ, அதுக்கு அர்த்தம் சொல்லியோ, சந்நியாசம் வாங்கியோ சாதிக்க முடியாத விஷயத்த என் மீது அன்பு வைத்தால் சாதிக்கலாம். நீ யோகம் பண்ணி, சாங்கியம் படிச்சு, சாஸ்திரம் படிச்சு, தானம் பண்ணி, தபஸ் பண்ணி, விரதம் இருந்து, யாகம் பண்ணி, சாஸ்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி சந்நியாசமே வாங்கினாலும் சாதிக்க முடியாத என் மேல அன்பு வச்சா சாதிக்கலாம். என் பக்தர்கள் இருக்காளே, அவ என்ன தவிர வேற எதையும் விரும்ப மாட்டாடா. உத்தவன்ட்ட சொல்றான் கிருஷ்ணன், நான் பாரமேட்டியம் பிரம்மா பதவி கொடுக்கட்டுமா, சத்தியலோகத்துல உட்கார வைக்கட்டுமான்னா வேண்டாம்பா. நான் மகேந்திர திஷ்ணியம், உன்னை இந்திரனாகிறேன்னா வேண்டாம்பா. நான் சார்வபௌமம், சரி பூமிக்கே தலைவனாகிறியா, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பதவி வேணுமா, வேண்டாம்.
ந ரசாதிபத்தியம். சரிப்பா, கீழே ரசாத்தல லோகத்துல பாத்தாளத்துல அங்க ஆட்சி பண்றியா? வேண்டாம். நான் யோக சித்திகி அனிமா கரிமான்னு யோக சித்தி இருக்கு, வேணுமா? வேண்டாம். அபுனர்பவம் வா, இந்த ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தல் கைவல்யம்னு இருக்கு. ஆத்மா கைவல்யத்துல தன்னைத்தானே அனுபவிச்சா ரொம்ப ஆனந்தமா இருக்கும்பா, வேணுமான்னா? வேண்டாம்பா. மையர்பிதாத்மா இச்சதி மத்வினான்யத், அவன் என்ன தவிர எதையும் விரும்ப மாட்டான். பகவான் தான் வேணும். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரகமா நகருளானே. அப்ப அவன் பகவானைத்தான் விரும்புவான், வைகுண்ட லோகத்தை விரும்புவான். பகவானுக்கு அங்க போய் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுவான். பெருமாளோட சேர்த்து ஆச்சாரியனுக்கும் அங்க கைங்கரியம் பண்ணணும்னு விரும்புவான். இதை தவிர பிரம்மலோகமோ இந்திரலோகமோ ரசாத்தல லோகமோ இந்த பூலோகமோ ஆத்மானுபவமோ எதையும் விரும்ப மாட்டான். இதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணன் சொன்னா அதான் டாப். நானும் பக்தனை தவிர வேற எதையும் விரும்ப மாட்டேன்டா. ந ததாமே பிரியதமஹா ஆத்ம யோனிஹி ந சங்கரஹா நச்ச சங்கர்ஷணஹா ந ஸ்ரீஹி நைவாத்மாச்ச யதா பவான். உதவா, எனக்கும் என் பக்தனை விட பிரம்மாவையும் அதிகமா பிடிக்காது, சிவனோ அல்லது ஆதிசேஷனோ அல்லது மகாலட்சுமியோ யார் வந்தாலும் அவளை விட எனக்கு பக்தனை தான் பிடிக்கும். அதை விட நைவ ஆத்மாச்ச, என்னை விட எனக்கு என் பக்தனை தான் ரொம்ப பிடிக்கும். பகவானுக்கு பிரம்மாவை விட சிவனை விட ஆதிசேஷனை விட பிராட்டியை விட தன்னை விட பக்தனை தான் ரொம்ப பிடிக்கும். என் பக்தனுக்கு பிரம்ம பதவியை விட இந்திர பதவியை விட சக்கரவர்த்தி பதவியை விட ஆத்மானுபவத்தை விட பகவான ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிராட்டியை விட ஆதிசேஷனை விட பிரம்மா சிவன் உள்ளிட்ட தேவர்களை விட எல்லாரையும் விட எனக்கு என் பக்தனை தான் ரொம்ப பிடிக்கும். இது எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அன்பான பரிமாற்றம். அனுவ்ரஜாமி அகம் நித்யம் பூயே ஏத்தி அங்கிரி ரேணுபிகி பக்தியாகம் ஏகையா கிராஹியா ஸ்ரத்தையாத்மா பிரியசதாம். வரு, அந்த பக்தன் இருக்கானே அவனை பின்தொடர்ந்து நான் போவேன். நான் கிருஷ்ணன், பக்தன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம், நான் பக்தனை பின்தொடர்ந்து போவேன். எதற்காக பின்தொடர்ந்து போவான்னா அதுக்கு கிருஷ்ணன் காரணம் சொல்றான். அனுவ்ரஜாமி அகம் நித்தியம், நித்தியம் என் பக்தன் பின்னாடியே நான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா பூயை ஏத்தி அங்கிரி ரேணுபிகி, அந்த பக்தனுடைய பாத தூளி பட்டா நான் பவித்திரமாயிடுவேன், தூய்மையாயிடுவேங்கிறதுக்காக. யாருக்கு யார் பாத தூளி பாருங்க. பெருமாளுடைய திருவடி மண்ணை நாம நெற்றியில திருமண் காப்புன்னு இருக்கோம். ஆனா அந்த பெருமாள் என்ன சொல்றார், என்னுடைய அடியார்கள் இருக்காளே அந்த பக்தாங்கிரி ரேணு தொண்டர் அடிப்பொடிய தேடி நான் போறேன், ஏன்னா அது என் மேல பட்டா நான் தூய்மையாவேங்கிறான் பகவான். பக்தி புனாதி மன்னிட்டா ஸ்வபாகா நபி சம்பவாத். பக்தி தாண்டா எல்லாரையும் தூய்மையாக்கும். ஒருவன் பிறப்பால் சண்டாள குலத்தில் பிறந்திருந்தாலும் அவன் பக்தனாக இருந்தால் அவன் தூயவன் உயர்ந்தவன். அப்படியே ஆழ்வார் பாசுரம், குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிழிந்து எத்தனை நலந்தான் இல்லாத சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கர தண்ணல் மணிவண்ணருக்கு ஆளென்றுள் கலந்தார் அடியார்தம் அடியார் எம்மடிகளே. அவன் எக்குலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் பக்தியால் உயர்ந்து விடுகிறான். அவனுடைய பாத தூளிங்கிறது விசேஷம். ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலங்கிண்டதும் முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேர் ஆறு போல் வரும் கண்ணு நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே. கதம் வினா ரோமஹர்ஷம் திரவதா சேதசா வினா வினானந்தாஸ்ரு கலையா சுத்தியேத் பக்தியா வினாசயா. கிருஷ்ணன் சொல்றான் பார், மனசு தூய்மையாகணும்னா உடம்பு ஒரு தடவையாவது பக்தியில மெய் சிலிர்த்து, இன்னைக்கு அதுக்கு என்ன வார்த்தை, கூஸ்பம்ஸ். பக்தியில ஒரு முறையாவது மெய் சிலிர்த்திருக்கணும், ஒரு முறையாவது மனசு உருகி இருக்கணும், ஒரு முறையாவது பகவான நினைச்சு கண்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கணும். அவனுக்கு மட்டும்தான் மனசு தூய்மையாகும். இந்த மூணு வராதவனுக்கு மன தூய்மை கிடைக்காதுன்ட்டான். யாருக்கு பகவத் சரித்திரம் கேட்டு மெய் சிலிர்க்கலையோ, யாருக்கு கண்ணுல கண்ணீர் வரலையோ, யாருக்கு மனசு உருகலையோ அவனுக்கு நிச்சயமாக மன தூய்மை என்பது கிட்டாது. ஆக இந்த பக்தியில ஈடுபடு. உத்தவா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பக்தியில ஈடுபட்டா கஷ்டப்பட்டு என்ன போய் ஒண்ணும் இல்லடா, பக்தியில ஈடுபட்டா நானே உன்னை பின்தொடர்ந்து வந்துருவேன், உனக்கு மோட்சம் எளிதில் கிடைக்கும்.